ஹாய் லவ் பேட்ஸ் எல்லாம் இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா தென்காசி தான் போயிட்டுருக்கோம். ஸோ சஸ்பென்ஸாக அவங்கக்கிட்ட சொல்லாமல் தான் போகிறேன். இன்னும் அவங்கக்கிட்ட தெரியாது அவங்களுக்கு நான் வாரேனா இல்லையானே தெரியாது. கன்ஃபார்மாக நான் வாரேன்னு தெரியாது. ஏன்னா நேற்றுமே நான் வாரேன்னு சொல்லிட்டு போகலை, இன்றைக்குமே நான் வாரேன்னு சொன்னேன். நீலாம் வரமாட்டேன் எங்களுக்கு தெரியும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ நம்ம கிளம்பிட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னா சிவங்கோயில், 1500 பழமையான சிவன் கோயில். அதை தாண்டி இப்போ அப்படியே கிளம்ப போகிறோம். ஸோ ஓகே, அப்படியே போகும்போது கன்னியூ பண்ணுவோம். அங்கிட்டாடி போயிடுச்சோ. இது எந்த ஊர்? தலையாபுரம் தாண்டி ஷார்ட்கட் ரோட் வழி போயிட்டு இருக்கோம். வெளியே போனால் மெயின் ரோடு வந்துடுவேன். நானும் துபாயிலேருந்து அங்கேருந்து வந்ததுலேருந்து ஃபால்ஸில் எதுலேயுமே குளிக்கலை. குற்றாலத்தில் இருக்கிறதாவே நேற்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், வீடியோ பார்த்துருப்பீங்க. பைப்பில் மேலே செட் பண்ணி குளிச்சுட்டு இருந்திருக்கோம். ஏன்னா அந்தளவுக்கு தண்ணியே இல்லாமல் இருந்தது. நம்ம தென்காசிக்கு அதற்காண்டியே இப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் சனிக்கிழமை ஆனால் ஆஞ்சநேயர் கோயில் போய் ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அதுக்காண்டியும் போய்கிட்டு இருக்கோம். அப்புறம் தர்சனம் எல்லாரையுமே போய் பார்க்கணும். தர்சனம் வேறு மாமாக்கானும் அத்தைக்கானும் டெய்லி கேட்டுட்ருக்கானா. ஸோ அதுக்காண்டியும் போய்கிட்டு இருக்கோம். புளியங்குடி பக்கம் வந்துட்டோம். புளியங்குடி பக்கம் வந்துட்டு இந்த ஒரு கடையில் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த கடையில் சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கடையில் சுபா வீட்டுக்கு பக்கோடா வாங்கணும். வீட்டுக்கு பக்கோடாவும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும். வெங்காய பக்கோடா, அப்புறமா கேரட் அல்வா. இப்போ சாப்பிட்றதுக்கு கேரட் அல்வா. ஆமாம், சரி அப்படியே கிளம்பும். ஸோ நம்ம இங்கே வந்தாச்சு, வீட்டுக்கு வந்தாச்சு. தென்காசியில் இருக்கோம் நம்ம. இப்போ அப்பா பார்த்தீங்கன்னா என்ன ஆகிட்டு இருக்காரு. அம்மா என்ன அப்படியே சால் போட்டு வந்துட வேண்டியது தானே? தர்ஷா ஹாய் 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 ஹாய். இன்னதுமே வெளியே எங்கேயாவது போகலாமே, குளிக்க போகலாமே அப்படின்னு ஒரு எண்ணம். ஸோ அதனால வெளியே போய் குளிக்க போகலான்னு இருக்கேன். தான் கிளம்பியிருக்கோம் இப்போ எல்லாருமே. அம்மனும் வரல, அப்பா அந்த கிளம்பி வந்துட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்பாவும் வராரா தெரியல. அப்பா வராரா சுபா? அப்பாவும் வராங்க, ஸோ அம்மாவும் வராங்க. ஸோ அப்படியே கிளம்பி போவோம். ஓகேவா? என் தங்கச்சி வந்து என்னடா லெக்சூரில் காணுமே அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். அவங்க எங்கேயோ வெளியே போயிருக்காங்க. ஸோ ஒரு அர்ஜென்ட் வேலையா நெஞ்சில் வச்சதால நான் இறங்குறத பார்த்தேன் என் கண்ணால. வந்து நிற்கும் வேலு எல்லா மனுஷனுக்கும் ஒரே ஒரு ரூலு. அப்ப முன்னாடி நம்ம எல்லாம் ஒரே ஊரு. தூக்கியா எனக்கு தங்க காவடி தேரு. நான் சுங்க சாவடி தரந்ததை உன பார்க்க வண்டியை எடுத்த என் ஆப்பனதுங்க எல்லாரையும் என்கிட்ட தடுத்த உன்னதா யாரு இருக்கா என்னை பள்ளி மலை பஞ்சாமல் புளியேறி போய்கிட்டு இருக்கோம். நிப்பாட்டிட்டு பேசுவானே. நம்ம வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா புளியேரிக்கு வந்திருக்கோம். நம்ம இங்கே ரொம்ப நாள் ஆச்சு. நேரத்துக்குலாம் வெளியே வந்தே நம்ம ரொம்ப நாள் ஆச்சு. என்ன சுபாவை நேரத்தையே கூட்டு வந்து வீட்டில் குளிக்க விட்டாச்சு. ஆமாம். ஸோ தண்ணி இருக்கா இல்லையான்னு பாப்பா. தண்ணி உள்ள சத்தம் கேட்குது. எப்போ எங்கப்பா போறீங்க? அங்கே என்ன கிடக்கு எப்பா? ஷூட்டிங்கா? ஸோ கடைலாம் எதுவுமே இல்லை. சீசன் டயத்தில் தான் கடைலாம் போடுவாங்க இங்கேண்ணா. பாருங்க எல்லாமே பூட்டி தான் இருக்குது. இப்போதைக்கு கடை இல்லை.
ஆனால் நமக்கு தண்ணி விழுது. அப்புறம் என்ன பிரச்சனையே இல்லையே, ஜம்முன்னு குளிக்கலாமே. அந்த தண்ணி விழுது, இதோ குட்டியோண்டி தெரிகிறது. ஸோ இதில் பாதியில் நேராக மேலே ஏறி போனோன்னா அங்கே ஒரு பெரிய ஃபால்ஸ் இருக்குது. ஆனால் அங்கே நம்மளை குளிக்க அனுமதி வைக்க மாட்டாங்க, ஏன்னு தெரியாது. ஸோ இங்கே பாருங்கள், இது வந்து குட்டி குட்டி ஃபால்ஸு. அங்கேருந்து தண்ணி வர்ற இடம் அதெல்லாமே. இங்கே பாரு சுபா, தண்ணி விழுது. ஸோ நாங்கள் கூட ஒரு வீடியோ கூட எடுத்துகிட்டு போனாடி. இதோ தண்ணி விழுதுங்க அங்கே. நம்ம ஏரியாவில் தண்ணி விழுது. இந்த இதுதான் புளியருவி. இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் ஃபேமிலியாக நிறைய பேர் நிறைய என்ஜாய் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே தான் நம்ம குளித்தோம் சுபா. நீ தண்ணி வரல இதில். ஸோ இதில் தான் நம்ம குளித்தோம், நீ வீடியோ எடுத்தோம். இங்கே தண்ணி இல்லை, நல்ல தண்ணி விழுது அங்கண்ணா. செம குளிச்சிடலாம்ல. அங்க வா, அதோட நின்று இப்போ பார்ப்போம். அப்படி இங்கே இங்கே வாங்க சேட்டாக போகண்டா. இங்கே இங்கே வா, இங்கே வா. சூப்பரான குளியல் போட்டாச்சு. என்ன சுபா? சூப்பரா குளிச்சாச்சு. ஆமாம் ஆமாம் குளிச்சாச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அருவி வந்து டேரெக்டாக, அதாவது தண்ணி வந்து ரொம்ப தூரத்தில் இருந்து காட்டு வழியாக ட்ராவல் பண்ணி தான் இங்கே வருது இந்த இடத்துக்கு. ஸோ இந்த புளியருவிக்கு மற்ற ஃபால்ஸ் எல்லாத்துலேயுமே எப்படின்னா அதுக்குன்னு வழியெல்லாம் வெட்டி வச்சுட்டாங்க. ஸோ அது வழியாக இப்போ டேரெக்டாக தண்ணி வருது. ஆனால் இது மட்டும்தான் எல்லா செடிகள் மேலேயும் பட்டு, எல்லா மூலிகள் மேலேயும் பட்டு தண்ணி வருது. ஸோ இதுதான் உண்மையிலேயே ஆண்டவன் கொடுக்குற, அது என்ன சொல்லுவாங்க, மெடிசின். ஸோ எல்லாருமே வாங்க, புளியருக்கு நல்லா குளிங்க, ஜம்முன்னு இருக்கு பாருங்க. நான் சொன்ன மணிக்கு அங்கே உள்ளே இருந்து தண்ணி வரும், அதோ அந்த மாதிரி இடத்துலேருந்து அப்படி மேலேருந்து தண்ணி வருது. ஸோ வந்து அது எல்லாரும் மேலேயும் விழுது. நசா குளிக்கலை. ஸோ அங்கே குளிச்சுட்டு இங்கே வந்து சாமி கும்பிட்னா கும்பிட்டுக்கலாம். இங்கே ஒரு இடம் இருக்குது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா இது வழியாக தான் நாங்கள் மேலே ஏறி போவோம். ஸோ அங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குது, ஆனால் இப்போ இங்கே விட மாட்டாங்க இங்கெல்லாம். ஸோ இங்கேனா நைட் நேரம் புளி வந்து தண்ணி குடிக்க இந்த இடத்துலலாம் வரும். ஸோ பாருங்கள், அவ்வளோ அமைதியான இடமா இருக்குங்க. ஸோ நம்ம அன்னைக்கு ஒரு நாள் இங்கே தான் குளித்தோம். இப்போ அங்கே தண்ணி வரலை, ஆனால் நல்ல குளியல். பிரச்சனை இல்லைங்க, ட்ரெஸ் மாத்திர இடம் கேர்ள்ஸுக்குன்னு தனியாக இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. ஒரு குரங்கு நம்மக்கிட்டேயே பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதாவது வச்சுருக்காங்களா, நம்மள மாதிரியே ஒருத்தருக்கான சாப்பாடு போடுறாங்களா, அப்போ ஒன்னே தான் பார்த்துக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நினைக்கிறேன். பாரு எப்படி பார்க்க பாரு, ஊற்று 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 பார்க்குறது. ஏதாவது சாப்பாடு தருவாங்களா என்ன ஏது. சரி பார்ப்போம். சரிங்களா? அடிச்சு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற கருப்பட்டி காஃபி கடைக்கு வந்துட்டு டீ குடிக்க வந்தாச்சு. நான் குளிச்சதுக்கப்புறம் டீயை போட்டாச்சு, அம்மன் இருக்கும். ஸோ அதனால் வந்தாச்சு.